IAS அதிகாரிகளை அரசு செய்தி தொடர்பாளர்களாக நியமித்தது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? நீதிமன்றத்துடைய உத்தரவுடைய முழு சாராம்சம் என்ன? தேவா, தமிழக அரசு துறைகளுடைய முக்கிய தகவல்கள், திட்டங்கள் மற்றும் தேவையான இடங்களில் செய்தி ஊடகங்கள் மூலமாக சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு அந்த செய்திகளை கொடுப்பதற்கும் பிற அரசு துறைகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் மூத்த IAS அதிகாரிகளாக, அதாவது அரசு செய்தி தொடர்பாளராக டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ் குமார், அமுதா ஆகிய 4 IAS அதிகாரிகள் நியமித்து ஜூலை 14ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்துதான் சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் சத்யகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்தார். அதாவது முறையாக எந்த ஒரு அரசாணை பிறப்பித்து அரசு இதழில் வெளியிடாமல் உரிய நடைமுறைகளை பின்பற்றாமலும் 4 IAS அதிகாரிகளை செய்தி தொடர்பாளராக நியமித்தது சட்டப்படி செல்லுபடியாவது கூடியதல்ல. இதற்கு எந்த ஒரு சட்ட பலமும் இல்லை என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளும் கட்சிக்கு சாதகமான தகவல்களை மட்டும் வெளியிடும் அபாயம் இதில் உள்ளது. அரசியல் சாசன கொள்கைக்கு விரோதமானது என்பதால் 4 IAS அதிகாரிகளை அரசு செய்தி தொடர்பாக நியமித்து வெளியிடப்பட்ட பத்திரிகை செய்தி குறிப்பை அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் என்றுதான் இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசியல் சாசனம் இயற்றப்பட்ட பிறகு முதல் முறையாக தமிழகத்தில் 4 மூத்த IAS அதிகாரிகள் அரசு செய்தி தொடர்பாக நியமிக்கப்பட்டதாகவும் இது சட்ட விரோதம் என்று மனுதாரர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் IAS அதிகாரிகள் அரசியல் கட்சிகளுக்கு செய்தி தொடர்பாக நியமிக்கப்படவில்லை என்றும் அலுவல் ரீதியாக மட்டுமே அவர்கள் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த தலைமை நீதிபதி அமர்வு IAS அதிகாரிகளை செய்தி தொடர்பாக நியமிப்பதற்கு தடை விதிக்கும் வகையில் எந்த ஒரு சட்ட விதிகளும் இல்லை என்று தெரிவித்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்தார்கள். அதே நேரத்தில் தேவையில்லாமல் நீதிமன்றத்தின் அந்த நேரத்தை வீணடிக்கும் நோக்கில் தொடரப்பட்ட இந்த வழக்கை தொடர்ந்த மனுதாரருக்கு அபராதம் விதிப்பதாக தெரிவித்தார்கள். அந்த அபராத தொகை என்ன என்பது இன்னும் சட்ட நேரத்தில் தெரிய வரும். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.